மொழிக்கு ஆபத்து வருகிற போது அல்லது நம்முடைய சமுதாயத்திற்கு ஆபத்து வருகிற போது அதை மத்திய அரசாங்கத்தோடு போராடி பாதுகாப்பதோடு மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் பாராமுகமாக இருந்தால் நீதிமன்றத்திற்கே சென்று தீர்ப்புகளை வாங்கி இந்தியாவுக்கே உதாரணமாக இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள்தான். எனவே அது எல்லோருக்கும் தெரியும். எல்லா முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதி அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து பிஜேபிக்கு எதிர்ப்பை கூர்மைப்படுத்திய தலைவரும் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள்தான். இந்தியாவுக்கே உதாரணமாக திகழ்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் மீண்டும் வர வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புவார்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணத்தில் என்னை இணைத்து கொண்ட, கருத்தியல் ரீதியாக பயணிப்பதற்கு என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்டபோது என்னை அன்போடு வரவேற்று என்னை இணைத்துக் கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால உங்களை போன்ற மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து அதிருப்தியில தான் இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க. அவர்களை திமுகவிற்கு அழைப்பதற்கான ஒரு முயற்சிகளை, முன்னெடுப்புகளை இருப்பீங்களா? இல்லை, அது அவங்கவுங்களுக்கு தெரியும். எல்லாரும் மன வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது பிஜேபி அதிமுகவை அழித்து விடும், அது எல்லோருக்கும் தெரியும். இன்று வரை கூட்டணி என்று சொல்கிறார்களே தவிர இந்த கூட்டணிக்கு தலைவர் யார்? கூட்டணிக்கு தலைமை தாங்குவது இவர் நம்முடைய எடப்பாடி என்று அமித்ஷா சொன்னாரே தவிர முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் என்று அமித்ஷா ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இவ்வளவு நெருக்கடிக்கு இடையில அதிமுக கூட்டணியில் பாஜக சேர்வதற்கான காரணம் என்ன? அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதுதான். இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, அது நீங்க ப்ளீஸ் ஆஸ்க் திஸ் क्वेश्चन டு எடப்பாடி. கூட்டணியில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு அதிருப்தி ஏற்பட காரணம் சார், ஒரு கட்சியில கூட்டணி வைக்கிறது வேற சார். என் அம்மா இருக்கும்போதும் கூட்டணி வச்சாங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அப்போ வாஜ்பாய் இருந்தார், அத்வானி இருந்தார். ஆனால் இன்னைக்கு இல்லை காம்பினேஷன் அப்படி இல்லையே சார். இன்னைக்கு மோடிஜி இருக்கிறாரு, நம்ம இவர் அமித்ஷா இருக்கிறாரு. அவங்க கட்சி அழிக்கணும்னு நினைக்கலையே சார். அவங்க அதிமுகவுக்கு அஞ்சினார்கள். அதிமுக அப்போது கூட்டணி வைத்திருக்கிற போது அம்மாவுக்கு அஞ்சினார்கள். அவர்கள் டெல்லிக்கு சென்று அந்த அரசாங்கத்தை கலைத்து விட்டு தைரியமாக அவர் வந்தார்களா இல்லையா? அப்படி அதிமுக இப்போது இருக்கிறதா? இப்போது அப்படி இல்லையே. எனவே அதற்கும் இதற்கும் பொருந்தாது. அந்த கூட்டணி என்பது வேறு, இந்த கூட்டணி என்பது தேர்தலுக்கானது தான். அது எனக்கும் தெரியும். இது தேர்தலுக்காக தான் இந்த கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் அது இல்லை. இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. ஒரு 5 பேர் பிஜேபியில் வெற்றி பெற்று மந்திரி சபையில் சேர்ந்தாலும் அந்த மந்திரி சபை ஒருவேளை அமைத்து ஒருவேளை அவர் சேர்ந்தாலும் ஒரு 10 நாளில் கவிழ்த்து விட்டு பிஜேபி முதலமைச்சராக வந்து விடுவார். அவருக்கு அதனால் செய்ய முடியும். அவர் செய்தார். என்ன தேவேந்திர பட்னாவிஸ் என்ன ஆனார்? நீங்கள் ஏக்நாத் ஷிண்டே தான் முதலமைச்சர் என்று தானே பிரச்சாரம் பண்ணி கொண்டே போனார்கள். பிரச்சாரம் முடிந்தது, வாக்கு எண்ணிக்கை முடிந்தது. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? நாங்கள் தான் அதிகமாக வந்தோம் என்று பட்னாவிஸை முதலமைச்சராக்கிவிட்டு ஷிண்டேயை கீழே தள்ளிவிட்டார். தள்ளினார்களா இல்லையா? அப்போதுதான். இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். பிஜேபியினுடைய தலைவர் நம்முடைய நேனார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்கிறார்? இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்லை, அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் என்கிறார். அதிமுக கூட்டணியில் பிரம்மாண்டமான கட்சிகள் இணையம் சொல்லி பிரச்சாரத்தில் முன்வைக்கிறாரு. பிரம்மாண்டமான கட்சியே 2 கட்சி தான். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. வேற என்ன பிரம்மாண்டமான கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு? நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய கருத்தை எடப்பாடி பழனிசாமி உதாசனப்படுத்தினாரா? ஏன்னா 2021 இதே போல ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்க. அப்போ நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்க முடியாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரா? கேட்க மாட்டார். நான் ஏன் பேச மட்டும் இல்லைங்க, 7 முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் ஒற்றுமை வேண்டும், அதிமுக மீண்டும் உயிர் பெற்று எழ வேண்டுமானால் அதற்கு சில யுக்திகளை
நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 3 மணி நேரம் விவாதம் அவருடைய வீட்டிலேயே நடந்தது. அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட ஒரு அமைச்சரை என்னிடம் சொன்னார், என்ன நடந்தது என்று சொன்னார். கடைசி வரை எடப்பாடியார் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இவர் வழியில்லை என்று விட்டுவிட்டார். அவர் இது எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சார், அதிமுக முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கா இல்லை அதுக்கு என்ன காரணம்? அதிமுக முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சா? இதுக்கு என்ன காரணமா இருக்கு? மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க? பாஜகவும் அதிமுகவும் இணைந்த பிறகு மக்கள் விரும்பல சார். தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை. டெல்லிக்கு போயிட்டு எடப்பாடி வீட்டு கதவை தட்டினார் வந்து தமிழ்நாட்டோட உரிமைகளை கேட்பதற்காக தான் அவங்க தட்டினா அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக தட்டினான்னு உங்களுக்கே தெரியும். அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டினை ஏன் என்கிட்ட போடுறீங்க? அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க வந்து திமுக சேர்ந்ததுக்கான காரணம் அவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் கேட்டாரு, கொடுக்கல, அதனாலதான் அவர் வந்து திமுக சேர்ந்துட்டாரு அப்படின்றாங்க. என்ன சார்? இல்ல சார், சந்தர்ப்பவாதின்னு சொல்லி பொன்னையன் சொல்றாரு. பொன்னையன் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி எல்வராஜா. சந்தர்ப்பவாதி இல்லை. நான் எனக்கு சந்தர்ப்பவாதிங்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் கொள்கைவாதி. அது வந்து ஏன் பொன்னையன் இப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. சார், உங்களை தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் திமுக வருவாங்க. 7 முன்னாள் அமைச்சர்கள் அது வந்து அது வாய்ப்பு இருக்கலாம், வரலாம்.